ஹலோ கேஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தபடி எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பேரலாக இருக்கும். இது சீசன் 4 ஃபர்ஸ்ட் எபிசோடுன்றது நான் கணக்கு வச்சு தான் பண்ணுறேன். மேபி அனிமேஷனில் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். இது என்னுடைய கணப்பின் பேரில் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி சீசனை பிரித்து போடுறேன். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் மேபி கதை போகிற போக்க பார்த்தா கிட்டத்தட்ட சோலோ லெவலிங் மூவி 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனிமேல இது என்னோட கெஸ் மட்டும் தான். மேபி வந்தா அது எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்கலாம். ஏன்னா கதை உண்மையிலேயே போக போக ஒரு சில இடம்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால மேபி அதை மூவியா கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்றேன். சரிங்க, சில மாதிரி கதை போலாமா? எனக்கு தெரிஞ்சு போன எபிசோடோட சீசன் 3 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி சீசனாக பிரிக்க முடியாது. அது ஏன்றத என்னால் கணிக்க கூட முடியாது. ஏன்னா எபிசோட்லலாம் அப்படி தான் இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் சீசன்ஸாக பிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மெர்ஜ் ஆகாது கொஞ்சம் கூட. அதனால தான் எனக்கு கரெக்டாக டோன் இடத்துல நான் அது அப்படியே சீசனாக இப்போதைக்கு முடிச்சிருக்கேன். போன எபிசோடில் ஹீரோவும் எல்லா விதமான அண்டர்ஸ்கிட்டையும் அலர்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் தாங்கிட்ட கேளுங்க, இந்த மானாச்சோடைய பேட்டில் இப்போ ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி முடிஞ்ச 3வது சீசனோட கடைசியில் வந்து ஹீரோ சொல்லியிருப்பான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அதனோட தொடர்ச்சியாக இந்த சீசன் 4ல் இப்போ மானாச்செல்லாம் கூடி பேசிட்டு இருக்க ஒரு இடத்த காமிக்க இப்போ அந்த ஃபாஸ்ட் ஐஸ் எல்ஃபா இருக்கிற அந்த மானாச்சும் அந்த இடத்துல இருக்கு. கூடவே அது கூட சேர்ந்த மிச்சம் 7 மானாச்சுகளும் அந்த இடத்துல இருக்கு. இப்போ வந்து அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேடோ மானாச்சு ஒன்று வந்து இடத்துல இருக்கு. நீ இன்னும் தெளிவாக சொல்லலை. அந்த ஷேடோ மானாச்சுன்றது ஒரு வெசியரோட அடிப்படையில் தான் பவர்ஸை கொண்டு இருக்கிறதுனால அது சாதாரண ஒரு ஹியூமன் தானே. இதனோட விளைவாக தான் நம்மளுடைய டிராகன் கிங் கூட எந்த விதமான முயற்சியும் எடுக்காம கம்முன்னு இருந்துட்டாரு. ஆனா அதுக்காக தான் ஒரு பேட்டில்ன்ற ஒரு வார இப்போ நம்மளுடைய ஆளு தயாரா இருக்காரு. ஏய், நீங்க வர என்னுடைய 2 கண்ணால பார்த்தண்டா அந்த பிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்ன்ற ஒரு ஆளுனா அழிச்சிடலான்னு சொல்லிட்டு போன இடத்துல அந்த ஷேடோ மானாச் வந்து என்னை தடுத்துட்டான். இப்போ அவனை எதிர்க்கிறதுக்காக நான் ஒருத்த மட்டும் போனா கண்டிப்பா என்னோட நிலைமை மோசமாயிடும். அதனால உங்களை யாருன்னா எனக்கு உதவி பண்ண ஆசைப்படுறீங்களா? அப்ப அந்த இடத்துல இருக்க இன்னொன்று மானாச்சும், டே முட்டாள், நீ அவன் கூட ஃபைட் பண்ண போனீங்கன்னா நீ சூசைட் பண்றதுக்கு சமாண்டாது. அதனால உன்னுடைய ஆப்பனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு மானாச்சில் ஒருத்தனா இருக்கான். அதனால நம்மளுடைய டிராகன் கிங்கும் அவர் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, வந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் என்னால முடியாது. நான் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்க தெரியுமா? நிலைமை அந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் மானாச்சு, நம்மளே அவனை பார்த்து பயப்படுமா? அது மட்டும் இல்லாம என்னாலலாம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் எப்போ வருவாரு தெரியாத டிராகன் கிங் வேற. கண்டிப்பா அந்த ஷேடோ மானாச்சு நான் இப்பயே போயிட்டு தோக்கடிக்கணும். அவன் வெறும் ஒரு ஹியூமன் தான். ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் உதவி பண்ண ஆசைப்படுங்க. இது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ப்ளீஸ் என்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனு கேட்க, ஏய் நீ முட்டாள்தனமா என்னமோ பண்ணிட்டு போடா, என்னாலலாம் முடியாதுப்பா. டிராகன் கிங் எதனா சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு 2 மானேஜர்லேருந்து கைட்டிக்கிறானுங்க. பட் ஆனால் அந்த பீஸ்ட் மானேஜும் நம்ம எல்லாருமே மானார்ச்சு, அதனால ஒரு ஷேடோ மானாச்சு நம்மள ஒருத்தன் நம்மளை எதிர்க்கணும் போது அவன் நமக்கு துரோகம் பண்ற வகையில இருக்கான். அது மட்டும் இல்லாம கேவலமான ஹியூமனோட பாடியில இருக்கான். அப்பனா நம்ம என்ன பண்றது? அவனை கொல்லணும் தானே முறைப்படி. சரிப்பா தலைவர்களே, நீங்க என்ன வேணா யோசிச்சு பண்ணுங்க. ஆனா நான் இந்த விஷயத்துல தலையிட மாட்டோம்பா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. 2 மானாச்சு அந்த எடுத்து விட்டு போக அவனுக்கு போனா என்னடா, நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு இந்த பீஸ்ட் மானாச்சும் சொல்ல, அந்த ஷேடோ மானாச்சுக்கிட்ட இருந்து இருந்த இந்த டாஜர் இது பார்க்கவே ஆஷ் ப்ரௌன்ஸ் மாதிரி இருக்கு. கூடவே இது மேல பாய்சன் இருக்கு. இதை கேட்டு இன்னொருத்தையும், என்னது பாய்சனா? அப்பனா அந்த ஷேடோ மானாச்சு அந்த ஹியூமனோட பாடியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்கான்றது நல்லாவே தெரியுது. என்ன நமக்கே வேலையை காமிக்கிறான் அவன். பாய்சன் என்னன்றதை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் தயாரா இருக்க. அப்பனா நீங்க எல்லாரும் என் கூட ஜாயின் பண்ண போறீங்களா? கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். நானும் அந்த ஷேடோ மானாச்சை கொல்றதுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த 3 பேர் தயாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை யோசிக்கிறான், முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு கேட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிதாக்கணும். இந்த இடத்துல எல்லாருமே தயாரா இருப்போம். இதுல இன்னமும் புரியாத புதிர் நிறைய இருக்கு. அதனால நான் இன்னும் தொடர்ச்சியா நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கினே ஆகணும். இப்ப உலகம் பூரா பெரிய பேசு பொருளா இருக்குது என்னன்னா, நம்ம ஹீரோ ஜேஜுவல் ஆண்ட்ராய்டு முடிச்சது மட்டும் இல்லாம தாமஸ் ஆண்ட்ராய்டும் அடிச்சது. கூடவே நம்ம சேர்மன் கோ இன்னமும் வேர்ல்டு லெவல்ல நேஷனல் லெவல்ல இருக்கிற ஆண்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு வர விஷயம் வந்து உலகம் பூரா பரவி பயங்கர பேசும் பொருளாவே மாறிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பில்டிங்கோட மேல வந்து ஹீரோப்பும் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். என்னால எந்த விதமான மேஜிக் சென்ஸையும் இந்த இடத்துல உணர முடியல. அப்பெல்லாம் இப்பதான் புரியுது இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்புறம் ஹீரோவை யோசிக்கிறான், அந்த ஐஸ் எல்ஃப் மானாச்சு கூட சண்டை போட்ட போய் என்ன நடந்ததுன்னு. அது வந்து தன்னோட வழியில இன்னைக்கு நீ குறுக்க வராதுன்னு சொல்லிச்சு. அது எதுக்குன்னா இன்னைக்கான டார்கெட்
அதோடைய வேலை வந்து சேர்மன் கோவை கொல்றது. அந்த வழியில் நம்ம ஹீரோ குறுக்க வந்தனால ஹீரோவை யோசிக்கிறான். என்னைக்கு வராதுன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு அதுங்க பல நாட்களாக இதே மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்குங்க. கண்டிப்பா இவனுங்க தான் நேஷனல் லெவலில் சேர்ந்த அதர் ஹண்டர்ஸையும் கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மானார்ச் ஆஃப் தி ஜெயின்ஸ் வேற என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மானார்ச் அண்ட் ரூரல்ஸ் 2 பேருமே அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ஸ் அண்டு அது கூடவே அவங்களுடைய ஆன்மாவும் அழிஞ்சிடுவாங்கன்னு. ஒன்ஸ் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம் வந்து அழிஞ்சிடுச்சுன்னா அவங்களால திரும்ப ஒரு ஷேடோ சோல்ஜரால மாற முடியாது. அப்பனா மானார்ச்சால யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களோட ஷேடோவா மாற முடியாது. அப்ப எனக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட நிலைமை அந்த மாதிரி மாறுமா? எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. ஏன்னா நான் இப்போ ஒரு ஹண்டர், அப்படிதான் ஒரு ஆளா இது வரைக்குமே நீடிச்சிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே என்னால் இந்த இடத்துல நிறைய மானா வேவ்ஸை நல்லா உணர முடியுதுன்னு பார்த்தா சிட்டி ஃபுல்லாக பார்த்தா நிறைய வேவ்ஸ் அவனால உணர முடியுது. இப்போ ஹண்டர் அசோசியேஷனை காமிக்க குறியல இப்போ மீட்டிங் போட்டிருக்காங்க. சேர்மன் கோவர் ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இப்போ அவருடைய பொசிஷன் காலியாக இருக்கிறதுனால இப்போ ஹண்டர் அசோசியேஷன் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால நம்ம அடுத்த ஒரு சக்சஸரை அந்த சேர்மன் பொசிஷனுக்கு நிலைநிறுத்தணும். சிம்பாலிக்கா சொல்ல போனா எஸ்ரங் ஹண்டர்ஸ் மட்டும்தான் சேர்மன் ஆகிறதுக்கான தகுதிகள் எல்லாமே இந்த ஹண்டர் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம ஹண்டர் அசோசியேஷனை காட்டிலும் மிச்ச 5 கிரேட் கில்ட்ஸ்ல இருந்து அப்படியேப்பட்ட ஆளுங்களை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படின்னா நீங்க சஜஸ்ட் பண்றது பார்த்தா கில்டில் இருக்கிற ஏதோ ஒரு எஸ்ரங் ஹண்டரை இந்த இடத்துல போடலான்றீங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அது சரியா வருமானது தெரியாது. ஏன்னா இந்த ஹண்டர் அசோசியேஷனை விட்டுட்டு நம்ம வெளியில இருந்து ஒருத்தர் ஹண்டரோட இந்த இடத்துல போடும்போது அவர் சேர்மனுக்கு கொடுத்த எல்லா விதமான வேலைகளும் தெரிஞ்சு அவர் பண்ணுவார்ன்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம என்ன கேட்டீங்கன்னா ஹண்டர் அசோசியேஷனை தவிர்த்து வேற யாரையும் வெளியில இருந்து எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். சரி, வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் லாங் டைம் காட்டிலும் நாங்க ரொம்பவே டிஸ்கஸ் பண்ண விஷயம், எல்லா விதமான டேரக்டர்ஸும் கலந்து பேசி நாங்க ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்றோம். அதுதான் ஊன் ஜின் சாயில், நியூ பிரசிடென்ட் ஆஃப் தி அசோசியேஷன் அப்படின்னு அவனை போட. என்னது என்னையா? நான் எதுக்காக? எனக்கு நம்பிக்கை இருக்கு மேனேஜர் கோ. ஏன்னா நீங்க தான் மிஸ்டர் கோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவோ க்ளோஸா இருந்த அசிஸ்டன்ட். அதனால கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நாலேஜ் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். மோஸ்ட் ஸ்கில்லும் நீங்க வச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேப்பபிலிட்டி எங்களுக்கு நல்லாவே தெரியும். லீடர்ஷிப் ஊருத்தான எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த சேர்மன் கோ வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால ஃபீல் பண்ணாதீங்க, இது ஏத்துக்கோக்கன்னு சொல்ல. கூடவே இன்னொருத்தரும் ஆமா அவங்க சொல்றது எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசிடென்ட் பிளேஸ் அடையத்துக்காக ஒரு எஸ் ரேங்கர் ஹண்டர் மட்டும் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்படி ஒன்றும் விதி இல்லாதனால நீங்க எந்த லெவலில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சேர்மன் கொடுத்தான பொசிஷன்ல இருக்கிற எல்லா விதமான வேலைகளும் கூடவே அதுக்கேற்ற மாதிரி தனவைகளும் இருந்தால் மட்டும் போதும். அதனால பர்ஃபெக்டான ஒரு கேண்டிடேட்டா இந்த இடத்துல நாங்க எல்லாரும் உங்களை சாய்ஸ் பண்றோம். இவ்வளோ பெரிய பொசிஷனை எனக்கு கொடுக்குறேன்றீங்க. ஆனா இந்த இடத்துல பல பேர் என்னை விட ஹை ரேங்க் இருக்காங்க. பட் இருந்தாலுமே என்ன தேர்ந்தெடுக்கீங்க. ஆனா எனக்கு சின்ன வயசா இருக்கே, அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குமா தெரியல. சின்ன வயசா இருந்தாலும் நீங்க சேர்மன் கோ கூட ரொம்ப க்ளோஸா நிற்கிங்க. அது மட்டும் இல்லாம உங்களால நிறைய விதமான சாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு அசோசியேஷன் சார்பா. அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி சர்வேலன்ஸ் டீம்ல மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கீங்க. அதோடைய திறமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு இதை விட்டு கொடுத்துடாதீங்க. இன்னத்துக்கு சேர்மன் கோவே இந்த இடத்துல இருந்தாலும் அவர் கண்டிப்பா உங்களை தான் அவருக்கு அப்புறம் உங்களை போட்டிருப்பாரு. தயவு செஞ்சு இதை விட்டு கொடுத்துடாதீங்க, இதை ஏத்துக்கோங்கன்னு சொல்ல எல்லாருமே புஷ் பண்றாங்க. அவரை முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இதுல இருக்க நிறைய கில்ட்டை சேர்ந்தவங்க மிஸ்டர் சஞ்சன்வோ கூட கனெக்ஷன்ல இல்லை. ஆனா நீங்க கனெக்ஷன்ல இருக்கீங்க. அது சில பல விஷயங்கள்னால தான் நாங்க 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் எந்த விதமான கான்டாக்டும் எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாரும் ஒன்னா கூடி எடுத்த இந்த முடிவை ஏத்துக்கோங்க. அவனும் வேற வழி இல்லாம சரி ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கேவேஜர் கில்ட்டு காமிக்க தாமஸ் ஆண்ட்ரிக்கும் அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கான். சார் ஏன்னா சார் நீங்க வந்திருக்கீங்க? பதட்டப்படாதீங்க காய்ஸ், இது ஒரு முக்கியமான எமர்ஜென்சியான விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். லாராவும் சார் உண்மையிலே அவருக்கு கிஃப்ட் பண்ண போறேன்றீங்க. வேற வழி இல்லை, நான் கிஃப்ட் பண்றதுக்கான காரணமே நட்புறவு நல்லா எங்க 2 பேருல போகணுன்றதுக்காக தான். நானும் என்னுடைய கில்ட் மெம்பர்ஸும் நேற்று உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமே அவன் தான். அதனால எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. அப்படியே ஓகே சார், கண்டிப்பா இந்த ஆயுதத்தினால அவனுக்கு நிறைய பவர்ஃபுல்லான விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்ன பக்கம் லாராவும் கடுப்பாகிறா, போய் அவங்ககிட்ட கொடுக்கணுமான்னு. அதுக்கப்புறம் அவங்களும் உள்ள வர இது ரொம்பவும் பிரமாதமான வெப்பன். ஆமா சார், இந்த என்டையர் வேர்ல்டுலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான வெப்பன்ல எதுவும் ஒன்று சரியா சொன்னேன். இதை நான் இப்போ அவனுக்கு கொடுக்க போறேன். கொடுக்கறதுக்கான காரணங்களும் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்னால் இதை பயன்படுத்த முடியாது. பட் நான் அவன் பயன்படுத்தினான்னா ஃபியூச்சர்ல வரப்போற எந்த மாதிரியான பீஸ்டையும் அவனால ஈஸியா அழிக்க முடியும் அப்படின்னு அந்த 2 வெப்பனையும் காமிக்கும். அது பார்த்தா பங்கமா இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சளவு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல லைக் போட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.